So gravity is attracting force. So every object is falling to the earth now. Then why moon is still not moved towards the earth? Gravity is not a force now. Why we are feeling the weight? Newton சொல்றாரு gravity pulls on mass னு சொல்லி. So light have a zero mass. So why? The one and only answer for this every questions அதுதான் space time. So I am TJ. இது the series of general space. ஸோ பேசிக்காக ரெண்டு விதமான பாப்புலர் கிராவிட்டி மாடல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐசக் நியூட்டனுடைய கிராவிட்டி இஸ் அ புல்லிங் ஃபோர்ஸ் மாடல். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஸ்பேஸ் டைம் கர்வச்சர் மாடல். ஸோ நவ் why we are concludes the Einstein space time curvature model. Now compare these two models. நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, ஸோ மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு அதிகப்படியான கிராவிட்டி இருக்கும். ஸோ நாம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நெருக்கமாக போக போக கிராவிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க வரக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம வானத்துல இருந்து குதிச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம அந்த புல்லிங் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணணும் இல்லையா? பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கை டைவர்ஸ் ஸோ நாங்கள் வானத்துல இருந்து குதிக்கும் போது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நியூட்டன் சொல்றாரு, ஸோ மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் கிராவிட்டினால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைட் ஹேவ் அ ஜீரோ மாஸ். அப்படின்னா பிளாக் ஹோலுக்கு பக்கமா போகும்போது ஏன் லைட் அட்ராக்ட் ஆகுது? ஸோ இதுக்கு முதல்ல நீங்க பேசிக்கா ஐன்ஸ்டீனுடைய ஸ்பேஸ் டைம் கர்வச்சர் மாடல் தெரிஞ்சுக்கணும். The space is a 4-dimensional structure. So 3 dimension plus அதோட சேர்த்து டைம். ஸோ ஸ்பேஸ் அண்ட் டைம் போத் ஆர் லிங்க்டு. ஸோ ஒருவேளை ஸ்பேஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அது டைமையும் அஃபெக்ட் பண்ணும். டைம் டைலேஷன் மாதிரியான எஃபெக்ட். அதாவது இதை நாம ஒரு ஜியாமெட்ரிக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் இன் த யூனிவர்ஸ் ஆர் மூவ் ஃபார்வர்ட் இன் அ டைம், ரைட்? ஸோ இப்போ நம்ம ஸ்பேஸ்ல இருந்து பூமி நோக்கி ஒரு கல்லை நாம தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா ஸோ அது அதனுடைய பாதையில, அதாவது அதனுடைய ஸ்பேஸ் டைம்ல ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகுது. பட் அதனுடைய பாதை வளைஞ்சிருக்க காரணத்தால, அதாவது ஃபாலிங் டு த எர்த் அப்படிங்கிறதுனால தட் இஸ் அட்ராக்டிங் டு த எர்த். ஸோ உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம குளோப் எடுத்துப்போம். ஸோ அதுல இப்போ ஈக்குவேட்டர்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல 2 பேர் கிளம்புறாங்க. ஸோ அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 500 kilometers. Then at the end of the travel அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய distance பாத்தீங்க அப்படின்னா 50 kilometers. Both are starting at the same time and traveling in the parallel line. So how the distance are reduced between there? அவங்க travel பண்ண path straight line இருக்கலாம். That means parallel lines இருக்கலாம். But அவங்க travel பண்ண surface ஒரு curved surface. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரெயிட் லைன் தான் போறாங்க. பட் அந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வளைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டோன் சினாரியோக்கு வருவோம். ஸோ அந்த ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரெயிட் பாத்துல தான் போகுது. பட் அதனுடைய பாதை வளைஞ்சிருக்க காரணத்தினால அது பூமியை நோக்கி வருது. ஸோ ஏன் வரணும்? பிகாஸ் ஐ ஆல்ரெடி செட் எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் இன் அ டைம். ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே எர்த்துல ஃபால் ஆயிருக்கோம். பிகாஸ் இஃப் யூ வாண்ட் கோ டு ஃபார்வர்ட் இன் அ டைம் you must fall into the air. ஏன் நம்ம ஜம்ப் பண்ணோம்னா திரும்ப நம்ம இழுக்கப்படுறோம் அப்படின்னா, ஸோ நீங்க ஜம்ப் பண்றது ஸ்பேஸ் டைம்ல பின்னாடி போறதுக்கு சமம். அதாவது நீங்க பாஸ்ட்ல போற மாதிரி. ஸோ நேச்சர் இஸ் டஸ் நாட் அலௌட் இட். ஸ்பேஸும் டைமும் லிங்க் இருக்க காரணத்தினால ஸோ நாம டைம்ல ஃபார்வர்ட்ல போகணும் அப்படின்னா, அதாவது ஃபியூச்சரை நோக்கி போகணும் அப்படின்னா நாம அந்த ஸ்பேஸ் டைம்ங்கிற பாத்துல தான் போய் ஆகணும். ஸோ நம்மளுடைய பாதை இங்க எர்த்த நோக்கி விழுந்திருக்க காரணத்தினால நாம எர்த்துல தான் ஃபாலோ ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் டவுட், நாம ஜஸ்ட் அந்த ஸ்பேஸ் டைம்ங்கிற பாத்துல டிராவல் பண்றோம். ஸோ நம்ம மேல எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்சலரேட் ஆகல. ஸோ அப்புறம் ஏன் நாம வெயிட்டை ஃபீல் பண்றோம் அப்படின்னு. ஸோ நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட எர்த் ஹேவ் அ புல்லிங் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ அப்ப நம்மளுடைய எர்த் ஒரு இனர்ஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ ஃபால் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இனர்ஷியல் அப்படின்னா என்னன்னா, தட் மீன் ஸோ ஐ திங்க் டு யூ நோ, நாம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அது அதே ஸ்டேட்ல தான் இருக்க விரும்பும். ஸோ இப்போ நீங்க கார்ல 100 km/h ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க இப்போ சடனா பிரேக் அடிச்சீங்க அப்படின்னா உங்களோட பாடி want to move forward because உங்களோட பாடி மூவ் ஃபார்வர்ட் ஸ்டேட். ஸோ அதே ஸ்டேட்ல தான் இருக்க விரும்பும். ஸோ ஆக்சுவலி இனர்ஷியல் ஸ்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆக்சலரேஷன். கிராவிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா மாஸ் மேலையும் ஈக்குவல் ஆக்சலரேஷனை தான் அப்ளை பண்ணும். அதாவது 9.8 m/s. இப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல ஏர் இல்லை அப்படின்னா வானத்துல இருந்து ஒரு ட்ரக்கையும் ஒரு ஆப்பிளையும் தூக்கி போட்டீங்கன்னா 2 மேலையும் ஈக்குவலான ஆக்சலரேஷன் தான் அப்ளை பண்ணப்படும், 9.8 m/s. ஸோ அதனாலதான் நம்ம படிச்சிருப்போம், ஒரு இறகையும் ஒரு ஆப்பிளையும் கீழே போடுவாங்க. ஸோ அது ரெண்டும் சேம் டைம்ல தான் கிரவுண்ட் வந்து டச் பண்ணும். ஸோ நியூட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபால் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் ஆக்சலரேட்டிங் ஆப்ஜெக்ட், அதாவது 9.8 m/s. அதுவே நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ் ஒரு இனர்ஷியல் ஸ்டேஜ், அதாவது 0 ஆக்சலரேஷன். ஸோ அதுவே நம்ம இங்க ஐன்ஸ்டீன் மாடலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃபால் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் இனர்ஷியல் ஸ்டேஜ், அதாவது 0 ஆக்சலரேஷன்.
So how we are feel the weight? The Einstein says maybe the surface is accelerating upwards at the 9.8 meters second. If you can't understand, now just replacing this concept into the car scenario. ஸோ இப்போ நாம காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சடனாக 9.8 மீட்டர் செகண்டில் அக்சலரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு ஜர்க் ஃபீல் ஆகும் இல்லையா? அதாவது நாம பேக்வேர்டில் மூவ் ஆக ஆரம்பிப்போம். நம்ம மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற மாதிரி நாம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ நாம அந்த வெயிட்டை ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ்லையும். ஸோ நாம இனர்ஷியல் ஸ்டேஜாக தான் இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய சர்ஃபேஸ் ஆக்சலரேட் பண்றதுனால நாம அந்த வெயிட்டை ஃபீல் பண்றோம். பட் இங்க ஒரு டவுட் வந்திருக்குமே, கார் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ நாம வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்றோம். பட் எர்த் கான்ஸ்டன்டா ஒரு இடத்துல தானே இருக்கு. ஸோ ஹவு ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்ஸ் அப்படின்னா நாம இப்ப அந்த குளோப் சினாரியோக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பேரல் லைட்ஸ்ல டிராவல் பண்ணாங்க. பட் அவங்களுடைய சர்ஃபேஸ் கவுடா இருந்த காரணத்தினால அவங்க வளைஞ்சு போனாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் விலகி போறாங்க, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி. தென் நாம இதை எகைன் அந்த கவுட சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பேண்டட் லைன்ஸ் கன்வெர்டட் இன்டு parallel lines. So the earth is accelerating upwards at 9.8 meters second, but without expanding. So okay, the Einstein model is feasible and acceptable. So why our moon is not falling to the earth? ஸோ நம்மளுடைய நிலாவும் அதே கர்வ்டு பார்த்து தானே டிராவல் ஆகுது. அப்போ ஏன் நம்மளுடைய பூமியில வந்து விலகல அப்படின்னா, ஸோ இங்க நிலாக்கு எக்ஸ்ட்ரா சைட் வைஸ் மோஷன் இருக்கு அட் 3600 km/h ஸ்பீட்ல. என்னதான் நிலா எர்த்த நோக்கி ஃபால் ஆக ட்ரை பண்ணாலும் அதனுடைய சைட் வைஸ் மோஷன் அதை திரும்ப கொண்டு வந்து அதே இடத்துல வச்சு. ஸோ இந்த ஒரு எலிப்டிக்கல் பாத்தை தான் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ஆர்பிட்ல தான் சேட்டலைட்ஸும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீங்க சேட்டலைட்ஸை எப்படி ஆர்பிட்ல பிளேஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் திஸ் கான்செப்ட். ஸோ சேட்டலைட்க்கு ஒரு சைட் வைஸ் ஆக்சலரேஷன் கொடுப்பாங்க, அதாவது 28,000 km/h. Now move to the light concept. So black hole மாதிரியான எக்ஸ்ட்ரீம் மாஸ் நம்மளுடைய ஸ்பேஸ் டைமை எக்ஸ்ட்ரீமா வளைக்கும். தட்ஸ் அ சிங்குலாரிட்டி. ஸோ இப்போ லைட் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஸ்பேஸ் டைம்ல ஃபார்வேர்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதனுடைய பாத் எக்ஸ்ட்ரீமா வளைஞ்சிருந்த காரணத்தினால பிளாக் ஹோலை நோக்கி போகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஐன்ஸ்டீனுடைய ஸ்பேஸ் டைம் கர்வச்சர் மாடல் ஃபீசிபிளா இருக்கு. ஸோ தென் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ஐன்ஸ்டீன் சொல்ற மாதிரி மாஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பெண்ட் த ஸ்பேஸ் டைம். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் மூவ் ஃபார்வர்ட் இன் அ டைம். ஸோ வி மஸ்ட் ஃபால் இன் டு த கர்வ்ட் ஸ்பேஸ் டைம். தென் வி வில் ஃபீல் த வெயிட் பிகாஸ் த சர்ஃபேஸ் இஸ் ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்ஸ் அட் 9.8 meters second. ஓகே, பட் இப்போ கொஸ்டின் என்னன்னா, எப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு விதமான வெயிட் இருக்கு? ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இனர்ஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு அண்ட் எர்த் கான்ஸ்டன்டா 9.8 meters second தான் ஆக்சலரேட் பண்ணுது. ஸோ ஹவு எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் a different weight? ஸோ இதை சிம்பிள் சினாரியோவை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்டை தூக்குறீங்க அப்படின்னா நீங்க சிங்கிளா தூக்குனீங்க அப்படின்னா அது ரொம்ப வெயிட் இருக்கு. அதுவே ஒரு 4 பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நீங்க அதை சடனா தூக்கிடலாம். அதாவது லைட் வெயிட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அதனுடைய ஆட்டம் பாண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதை லெஸ் ஸ்டபான் ஆட்டம்ஸ், அதாவது அந்த ஒரு லைட் ஆட்டம் ஆப்ஜெக்டை நம்மளுடைய எர்த் ஆல்ரெடி 9.8 meters secondங்கிற ஆக்சலரேஷன்ல அப்போர்ட்ல தள்ளிக்கிட்டு இருக்கு. ஸோ நாம அதை ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அது வெயிட்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். அதே ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் ஆப்ஜெக்டை, அதாவது ஸ்டபான் ஆட்டம்ஸை நம்மளுடைய எர்த் 9.8 meters secondல அதை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும். பட் அதால எஃபிஷியண்டா அதை செய்ய முடியாது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்றதுக்கு நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய அப்வர்ட் ஆக்சலரேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் அந்த அப்வர்ட் ஆக்சலரேஷன் யூஸ்லெஸ் ஆகிற டைம்ல நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வெயிட்டா தெரியுது. ஸோ ஐ திங்க் ஐ வில் கவர் த ஆல் டாபிக்ஸ். திஸ் இஸ் கிரேசி ரைட்? ஏன்னா நம்ம இதனால வரைக்கும் தெரிஞ்சிருந்த விஷயமே வேற. ஸோ நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சம் ஏஐ அண்ட் ஆர்டிகிள்ஸ் அண்ட் நிறைய யூடியூப் வீடியோஸும் ரெஃபர் பண்ணேன். ஸோ ஐ டோன்ட் நீட் அ கிரெடிட் ரைட். நானும் நிறைய பேரோட வீடியோ எல்லாம் பார்த்து தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதுல முக்கியமா ஒருத்தரோட வீடியோ FloatHeadPhysics, ரைட், FloatHeadPhysics சொல்லி ஒருத்தருடைய சேனல். ஸோ அந்த ஒரு வீடியோ இஸ் அமேசிங். ஸோ நான் அதோட லிங்க் கொடுக்குறேன், வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த வீடியோல இந்த கண்டென்ட் தான் நான் இதெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ ஃபைனலி the Einstein space-time curvature model is concludes. Then I will meet you the next video. Then signing off.